ஹாய் வியூவர்ஸ், இது ஹேஷ்டாக் விஞ்ஞானம். வாரம் சயின்ஸை பற்றி சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல பார்க்குறோம். ரொம்பவே வித்தியாசமான விஷயங்களும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாரம் சமூக வலைத்தளங்களில் ஸ்பேஸை பற்றி தான் அதிகமான விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன விஷயங்கள்னு இப்போ பார்க்கலாம். இந்த வாரம் முதல் விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மார்ச் 8 இல்லை மார்ச் 9 அன்னைக்கு சோலார் எக்லிப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் சோலார் எக்லிப்ஸாக இருக்கும். சன்னுக்கும் அர்த்துக்கும் நடுவில் ஃபுல்லாக மூன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டோட்டல் பிளாக் அவுட்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஒரு ஆர்டிகல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தோனேஷியாவில் இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எந்தெந்த இடத்துல தெரியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தோனேஷியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரை டேக் பண்ணி போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ். சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தோனேஷியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பேரை டேக் பண்ணி நான் அவன் மேலே ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் டேக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த கண்ட்ரிலலாம் தெரியாதோ அவங்கலாம் ரொம்ப சேடாவே கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்ட 17,000 பேர் லைக் பண்ணிருக்காங்க. இதுக்கு 9,500 ஷேர்ஸ் மட்டும் வந்திருக்கு. அப்படின்னா இது எவ்வளவு வைரலா பரவிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அடுத்ததா நம்ம பார்க்க போற எல்லா விஷயமே ஸ்காட் கெல்லி எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகிறத பத்தி தான். இவர் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்னு சொன்னதுல இருந்தே சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஸ்பேஸ்ல இருக்கும்போது எர்த் எடுத்த போட்டோஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தார் சமூக வலைத்தளங்கள்ல. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு ஆல்பமா எடுத்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்ட்டை 20,000 பேர் லைக் பண்ணிருக்காங்க. இது கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு டியர் ஸ்காட் கெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்காட் கெல்லி இது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரியே அங்க இருந்து எங்களால பார்க்க முடியாத போட்டோஸ் எல்லாத்தையும் நீங்க நிறைய எடுத்து அனுப்பி இருப்பீங்க. இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போட்டோஸ் எல்லாம் வாவ் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய அதிகமா ஷேர் ஆயிட்டு இருக்கிறதுனால இது வைரலா பரவிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்காட் கெல்லி கடைசியாக ஸ்பேஸ்லேருந்து கிளம்பும்போது போட ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்காட் கெல்லி இங்கே வந்து இறங்கினதுக்கு அப்புறமே தம்ஸ் அப் சொல்லி ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஃபோட்டோவை மட்டுமே 45,000 பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்காங்க. இது கமெண்ட்ஸ் நிறைய குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு யங் சயின்டிஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ தூரம் வந்து சயின்ஸுக்காக ஒருத்தவங்க போவாங்க அப்படின்றத பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த யங் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பிளானட் எர்த்துக்கு திரும்பி வந்தது ரொம்பவே ரிலீவ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க சயின்ஸுக்கு பண்ண சர்வீஸ்க்கு வந்து உலகத்துல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு தேங்க் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போட்டோவை எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 17,000 பேருக்கு மேல இந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்காட் கெல்லி சேஃபா ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க.